விஜய் அரசியலுக்கு வந்ததால் திமுகவுக்குத்தான் பாதிப்பு என தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலில் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து மனம் திறந்தார். நியூஸ் 18ற்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷியின் பல்வேறு கேள்விகளுக்கு விறுவிறுப்பாக பதிலளித்தார். அதன்படி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றுமொரு ஆரிய திராவிட போர் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார். M.K. Stalin is framing this entire battle in Tamil Nadu as a Aryan-Dravidian battle. How do you see this? It's not new. Completely separatist mindset which rules the ruling party of Tamil Nadu. The current leadership of Tamil Nadu wants to play on this wedge driving. And that is why for every such comment that they get, there are people who respond and these people would build on it. It's a sad state. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியதுடன் பாஜக வளர்ந்து வருவதாகவும் கூறினார். Why has BJP not really done well in Tamil Nadu? You have a vote share of about... It will take time. And how confident are you to... A national party like Congress, yes, which lost power 60 years ago in Tamil Nadu, they are not able to come back to power. Whereas Tamil Nadu was never under BJP, we are now trying to serve the people and enter to win some seats, and also now we hope the alliance will be able to form a government. விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் தாவேகா வருகை குறித்து ஆளும் திமுக தான் கவலைப்பட வேண்டும் என்றார். You know, they are trying to CBI raids on him, his films not being released. How do you see this? Is he that big a factor in this election? DMK being worried about Vijay, I can understand it, because DMK Vijay on the one side, either with or without us, the ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. That is why you find all kinds of freebies being announced even now. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்புகள் குறித்தும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். But is the BJP worried that, Vijay could come together with Congress? They are both making overtures with, to each other. Where's Congress in Tamil Nadu? Despite the crutches that they're holding, the DMK crutches that they're holding, where's Congress? And today it's a divided house. One group wants to go with TVK. Yes. And the other group wants to remain with DMK. விஜய் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அதை தேர்தல் தான் முடிவு செய்யும் என்றார். இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%இலிருந்து 18% குறைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் பெரும் பேசுபொருளாக இருந்து வருவது அமெரிக்க அரசின் தடாலடியான வரி விதிப்பு குறித்து தான். அமெரிக்க அதிபராக 2ஆம் முறையாக பொறுப்பேற்ற பின்னர் அதிரடியாக பல அறிவிப்புகளை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகள் மீதான இறக்குமதி வரி விதிப்புகளில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்தார். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையை அமெரிக்கா கடைபிடிக்கும் எனவும் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார். அதன்படி இந்தியாவுக்கு 25% என விதிக்கப்பட்ட வரி விதிப்பு பதிலுக்கு பதில் வரி என்ற பெயரில் 50% கடந்த ஆண்டு உயர்ந்தது. இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து வந்ததே இதற்கான முக்கிய காரணமாக கூறப்பட்டது. இந்த அளவிலான வரி விதிப்பால் அமெரிக்க ஏற்றுமதியை நம்பியிருந்த இந்திய நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்தித்தன. இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை பல கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த அறிவிப்பை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்
நண்பர் மோடியுடன் வர்த்தகம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை 25% இருந்து 18% குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் மோடி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் மிக முக்கிய தகவலை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். இனிமேல் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவில் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த ஒப்பந்தம் உதவும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரித்துறை ஒப்பந்தங்களுக்கு பிரதமர் மோடி உறுதியளித்ததாகவும் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். அமெரிக்க மீதான வரிகளை குறைக்க இந்தியாவும் முன்வரும் எனவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் 18% வரி குறைக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த அற்புதமான அறிவிப்புக்காக 140 கோடி மக்கள் சார்பில் நன்றி கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு ட்ரம்பின் தலைமை மிகவும் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ள அவர் ட்ரம்பின் அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். வரி குறைப்பு முதல் ரஷ்யா உக்ரைன் போர் வரை பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கியிருப்பதால் இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த வர்த்தக ஒப்பந்தம் சர்வதேச அளவில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து அமெரிக்காவுடனும் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ள நிலையில் இது தொடர்பான விரிவான விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக்கழக கட்சியின் 3ஆம் ஆண்டு விழாவில் திமுக, அதிமுக கட்சிகளை விமர்சித்து பேசிய விஜய், விசில் சத்தத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெறித்து ஓடும் என்று சூளுரைத்துள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை படையூரில் உள்ள அலுவலகத்தில் தவேக கட்சி கொடியை ஏற்றி வைத்த விஜய், பாடகர் வேல்முருகனின் இசை கச்சேரியில் உற்சாகமாக நடனமாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் அமர்ந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களா என மக்கள் கண்ணீர் சிந்துவதாக குறிப்பிட்டார். தனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் அன்று எம்ஜிஆரையும் அப்படித்தான் பேசியதாகவும் விஜய் ஆதங்கம் தெரிவித்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டா அதே வாய்தான். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சியோடி தெரியாதவரு, கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவரு, அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், டெல்லியை வகச்சிக்க மாட்டாரு, மேல இருந்து அவருக்கு அவ்வளோ பிரஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். பவள விழா பாப்பாவுக்கு பழைய டப்பாவை உருட்டத்தான் தெரியும் என்றும், ஊழலை பற்றி எடுத்துச் சொன்னால் தகர டப்பாவை எடுத்து உருட்டுவார்கள் என்றும் திமுகவை மறைமுகமாக சாடினார். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். ஒரு கற்பனையா? டப்பா என்ஜின் உள்ளிட்ட எந்த என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தவேக தான் என்று கூறிய விஜய், தன்னை வீட்டை விட்டு வெளியே வரும்படி விமர்சிப்பவர்களுக்கும் பதிலளித்தார். விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. அண்மையில் நடைபெற்ற தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஊழல் கட்சி என்று அதிமுக பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்ததை போன்று இந்த முறையும் அக்கட்சி பெயரை குறிப்பிடாமல் விஜய் விமர்சித்து பேசினார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம்,
அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். ஒவ்வொரு வீட்டிலும் தவேக இருப்பதை கருத்து கணிப்பு எடுப்பவர்கள் பார்க்கலாம் என்றும் விஜய் கூறினார். கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க. அதையும் நான் தப்பு சொல்லல. சில பேர் கடுப்புல விட்ட கணிப்பாகவும் இருக்கு. அதையும் நான் தப்பு சொல்லல. இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊரா தெருவா வீடு வீடா போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியான தவேகாவால் மட்டுமே முடியும் என்று விஜய் தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் எந்த வேகத்தில் இயக்கப்படும் என்று வரைகலை உதவியுடன் பார்க்கலாம். 2026 மத்திய பட்ஜெட்ல அதிவேக ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. மொத்தமாக 7 வழித்தடங்களுக்கு இந்த ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அது என்னென்ன வழித்தடங்கள், அந்த 7 வழித்தடங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்கள்ல பயணிப்பது எப்படி சாத்தியம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த 7 வழித்தடங்கள் இதுதான். சென்னையிலிருந்து ஹைதராபாத், சென்னையிலிருந்து பெங்களூரு, புனேயிலிருந்து ஹைதராபாத், மும்பையிலிருந்து புனே, அதே மாதிரி டெல்லியிலிருந்து வாரணாசி, வாரணாசியிலிருந்து சிலிகுரி. இதுதான் அந்த 7 வழித்தடங்கள். மொத்தமாக இதற்காக ஆகக்கூடிய செலவு அப்படின்றது 16 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா தூரம் இந்த 7 வழித்தடங்களையும் சேர்த்து பார்க்கும்போது அது 4000 கிலோமீட்டராக இருக்கு. அடுத்ததாக சென்னையிலிருந்து பெங்களூருக்கு மொத்தமாக அந்த தூரம் என்பது 354 கிலோமீட்டர். அதுல இப்போ அந்த வழித்தடத்தில் இருக்கிற அதிவேக ரயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே பாரத் ரயில் தான். அதனுடைய வேகம் என்பது 130 160 கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்ற நேரத்தில் தான் இருக்கு. அப்போ அதோட நேரம் என்பது 4 மணி நேரம் 10 நிமிடங்களாக இருக்கு. இப்போ வகுக்கப்பட்டிருக்க திட்டத்தின் அடிப்படையில் 280 கிலோமீட்டர் பெர் ஆர் அந்த வேகத்தில் அந்த ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1 மணி நேரம் 13 நிமிடங்கள்ல பெங்களூருவை போய் சென்றடைஞ்சிட முடியும் சென்னையிலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சென்னையிலிருந்து ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பயண தூரம் என்பது 694 கிலோமீட்டர். இதுல இப்போ இயக்கப்படுறதுல அதிகபட்ச ஃபாஸ்டா போறது எது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அதனுடைய வேகம் என்பது 60 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு தான் இருக்கு. 12 மணி நேரம் 25 நிமிடங்கள் ஆகுது. இப்போ ஒருவேளை அந்த அதிவேக ரயில் 235 கிலோமீட்டர் பெர் ஆர் இந்த வேகத்தில் இயக்கப்படுற பட்சத்தில் 2 மணி நேரம் 55 நிமிடங்கள்ல ஹைதராபாத் சென்னையிலிருந்து போய் சென்று அடைஞ்சிட முடியும் அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தோராயமான திட்டம் அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக இந்த வந்தே பாரத் ரயில் தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற அதிவேக ரயிலாக இருக்கு. அதோட அதிகபட்ச வேகம் என்பது இப்போதைக்கு 160 கிலோமீட்டர் பெர் ஆர் ஆக இருக்கு. இதை சோதனை ஓட்டம் இப்ப சமீபத்தில் நடத்தப்பட்டது. அதுலேயே 180 கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்ற அந்த சூழல் தான் இருக்கு. இப்போ இருக்கிற நம்ம ரயில்வே லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 200 கிலோமீட்டர் பெர் ஆர் இந்த வேகத்தில் தான் போக முடியும். இப்போ இங்கே திட்டமிடப்பட்டிருக்க இந்த ஹை ஸ்பீட் ரயிலை பொறுத்த வரைக்கும் அது 230 கிலோமீட்டர் பெர் ஆர்ல இருந்து 370 கிலோமீட்டர் பெர் ஆர் வரைக்கும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க செய்யணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி ரயில் வழித்தடங்களை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது கூடுதலாக அதில் வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த 370 கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்றது புல்லட் ட்ரெயின் மூலமாக தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு ரயில்வே துறையை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பயணங்கள் என்பது புத்தகமில்லாத வகுப்பறை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் TRD ராஜா, தாமோ அன்பரசன், ராஜேந்திரன், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயணங்கள் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா பயணங்கள் என்பது புத்தகமில்லாத வகுப்பறை. அப்படிப்பட்ட பயணங்களை ஊக்குவிக்க, சுற்றுலா பயணிகளுடைய அனுபவங்களை மேம்படுத்த இந்த உலகளாவிய சுற்றுலாவுக்கென உச்சி மாநாடு நிச்சயம் துணை புரியும் என நான் நம்புகிறேன். முன்னதாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 22,794 கோடி ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
இதன் மூலம் 65,937 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள நாவலூர் ஏரி சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். தாவேகா 3வது ஆண்டு விழாவுக்கு வந்த விஜய் அங்கு பாடிக்கொண்டிருந்த பாடகர் வேல்முருகனுடன் இணைந்து உற்சாகமாக ஆடிய நடனம் தான் இது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த வேல்முருகன், விஜய் நடனமாடியது நிகழ்ச்சியான தருணம் என்றார். ஏன்னா நம்ம திரைப்படத்தில் பாடகராக வந்த உடனே எல்லாருக்கும் ஒருக்கான ரஜினி சாருக்கு பண்ணணும், கமல் சாருக்கு பாடணும், விஜய் சார் பாடணும், அஜித் சாருக்கெல்லாம் பாடணுன்ட்டு இப்படி நம்ம ஒரு நாட்டுப்புற பாடகராக இருக்கும்பொழுது நமக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அது இன்னைக்கு அது பெரிய லெவலில் பூர்த்தி ஆயிடுச்சு. முன்னதாக விழாவுக்கு வந்த விஜயின் கார் நிற்காமல் சென்ற நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கார் பின்னால் ஓடிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் தங்களுக்கு எதிரியே இல்லை என திமுகவும், ஊழலை பற்றி பேசும் விஜய் உத்தமரா என அதிமுகவும், நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நடனமாடிக்கொண்டிருப்பதாக பாஜகவும் தாவேக தலைவர் குறித்து விமர்சித்துள்ளனர். எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை, மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான். அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய கனவு அவருடையது. இவர் எதிரியே இல்லை. நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா, வெள்ளை பணமா தெரிவிக்கணும். ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களாம். செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்கம் இல்லை. ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் செயல்படவில்லை எனவும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். அப்போது திருப்பரங்குன்றத்தில் நிலவிய சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை விதிக்கப்பட்டதாகவும், மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் கிடைத்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சுமார் 1500 பேர் மலையேற முயன்ற நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பலனளிக்காததால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் போனதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உள்நோக்கத்துடனோ நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ எதையும் செய்யவில்லை என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன், மதுரை மாவட்ட ஆட்சியர் தவிர்த்து மாநகர காவல் ஆணையர், கோவில் இணை ஆணையர் உள்ளிட்டோர் வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராக விலக்கு அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.
திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி கோயிலில் இருந்து உற்சவர் சந்திரசேகரர், திரிபுர சுந்தரி அம்மன் மங்களவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து தெப்பத்தில் எழுந்தருளினர். நீராழி மண்டபத்தை தெப்பம் 5 முறை வலம் வர பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல சிவகாசி சிவசுப்பிரமணிய சாமி கோயிலில் தெப்ப தேரோட்ட நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றது. எஸ்ஐ தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதற்கான காரணம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த குருசாமி, ஆனந்தராஜா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் உதவி ஆய்வாளர் எழுத்துத் தேர்வில் 5 மதிப்பெண்களுக்கான 10 தமிழ் இலக்கண வினாக்கள் கேட்கப்படவில்லை என்றும், உளவியல் பகுதியில் இருந்து 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். எனவே எழுத்துத் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஸ்ஐ எழுத்துத் தேர்வு முடிவுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து எஸ்ஐ தேர்வு முடிவு அறிவிப்பை திரும்பப் பெற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கையை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதி ஒத்திவைத்தார். புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் வெண்பனி சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் பனிப்பொழிவு அதிகரித்ததால் புகழ்பெற்ற பத்ரிநாத் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் உற்சாகமடைந்தனர். அதேபோல் ஜம்மு காஷ்மீரின் வதிர்வா பள்ளத்தாக்கு பகுதி பனி சூழ்ந்து கிடக்கும் கடுகு பார்வை காட்சி வெளியாகி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. உதம்பூர், லதாதர், சரானி உள்ளிட்ட இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை காண அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமையை இழந்த 100க்கும் மேற்பட்டோருடன் டெல்லியில் தேர்தல் ஆணையத்திற்கு மம்தா பானர்ஜி சென்றார். உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சந்தித்தார். அதன்பின் பேசிய மம்தா பானர்ஜி, பாஜகவின் ஐடி விங் போல தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணைய தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் கண்ணியமாக நடந்து கொண்ட போதும் மம்தா மேசையை தட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. கடல் மீது இந்த மக்கள் நடக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடம் ஐரோப்பிய நாடான போலந்தில். பொதுவாக கடல் நீர் உப்புத்தன்மை கொண்டது என்பதால் அது அவ்வளவு எளிதில் உறையாது. ஆனால் போலந்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை -22 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் சென்றுள்ளது. இதனால் பால்டிக் கடலின் ஒரு பகுதி உறைந்து தரையாக மாறியது. இந்த அபூர்வ நிகழ்வை காண ஏராளமான மக்கள் திரண்டனர். வழக்கமாக அலைகள் எழும்பும் கடல் பரப்பில் தற்போது மக்கள் அச்சமின்றி நடந்து சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உறைந்து
குறைந்திருந்தாலும் ஆழமான பகுதிகளுக்கு செல்வது ஆபத்தானது என உள்ளூர் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பனிக்கட்டியின் தடிமன் எல்லா இடங்களிலும் சமமாக இருக்காது என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்கும் நிலையில் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தொலைக்காட்சி மற்றும் இணைய ஒளிபரப்பு உரிமைகள், விளம்பர வருமானம், டிக்கெட் விற்பனை, சட்டப்பூர்வமான பந்தயம் உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் மதிப்பு 4500 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது 10 வினாடி விளம்பரத்திற்கு 25 முதல் 40 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி ரத்தானால் ஒளிபரப்பு உரிமையை பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் 400 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டமிட்டே போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் போட்டிக்கான காப்பீடும் கிடைக்காது. இதனால் ஒளிபரப்பாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நோக்கில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு வருமான பங்கிலிருந்து 70 முதல் 80% வரை குறைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் நடைபெற்ற வெரைட்டி இதழின் அறிமுக நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் திரளாக பங்கேற்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல வெரைட்டி இதழ் இந்தியாவில் அறிமுகமாகியுள்ளது. இதனையொட்டி மும்பையில் பிரம்மாண்ட அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். நடிகைகள் பார்வதி, மாளவிகா மோகனன், மிருணால் தாக்கூர், ஸ்ரீலீலா, கிருத்தி ஷெட்டி உள்ளிட்டோர் அணிந்திருந்த உடை அனைவரையும் கவர்ந்தது. பாலிவுட் நட்சத்திரங்களான சல்மான் கான், அக்ஷய் குமார், வாமிகா கபி உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சீனாவின் ஊடுருவல் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச முற்பட்டதால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3வது நாளான திங்கட்கிழமை குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசினார்கள். அப்போது பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஆட்சி பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக தேஜஸ்வி சூர்யா பேசியதால் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டி உள்ளதாக கூறினார். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவனே எழுதிய 4 Stars of Destiny என்ற புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்டி பேசினார். இந்த புத்தகம் இதுவரை வெளியாகாத நிலையில் த கேரவன் இதழில் வெளியான அந்த புத்தகத்தின் சில பகுதிகளை சுட்டிக்காட்டி எல்லை பாதுகாப்பு மற்றும் அக்னிவீர் திட்டம் குறித்து ராகுல் காந்தி பேசினார். From the memoirs of Army Chief Naravane. Listen nicely, you will understand exactly who is patriotic, who is not. This is about when 4 Chinese tanks were entering Indian territory. They were taking a ridge in Doklam, and the army chief writes, and I quote from an article, the tanks were within a few hundred meters of Indian positions on the Kailash range. வெளியிடப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு புத்தகத்தை அவையில் மேற்கோள் காட்டக்கூடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சீன படைகள் இந்திய எல்லைக்குள் கைலாஷ் மலைப்பகுதியில் ஊடுருவியதாக நரவனேவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி கூறினார். மேலும் தான் புத்தகத்தில் உள்ளதை தான் மேற்கோள் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். हमारी पार्टी के ऊपर मेंबर ऑफ पार्लियामेंट ने सवाल उठाया. मैं ये रेज नहीं करने वाला था, मैं नहीं रेज करने वाला था, मगर उसका जवाब देने के लिए मैंने ये निकाली. अब ये 100% ऑथेंटिकेटेड है. ये नारावाने जी का मेमोयर है.
வெளிவராத புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசக்கூடாது என உத்தரவிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்மானத்தின் மீது பேச அடுத்த உறுப்பினரான அகிலேஷ் யாதவை அழைப்பதாக கூறினார். ஆனால் சீனா தொடர்பான விவகாரம் தேச பாதுகாப்பு சார்ந்தது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதுகுறித்து பேச சபாநாயகர் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தனக்களித்த வாய்ப்பை மறுத்து அமர்ந்தார். अगर कोई सुझाव ऐसा है देश के हित में तो मैं समझता हूं लीडर ऑपोजिशन को पढ़ देना चाहिए. தொடர்ந்து ராகுல் காந்தி பேச முயன்ற போது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இந்த கலைவரங்கள் நடந்து கொண்டிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி அவையில் இல்லாததை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி பிரதமர் விவாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் தப்பி ஓடிவிட்டார் என விமர்சித்தார். ராகுல் காந்தியின் பேச்சால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. ராகுல் காந்தி நாடாளுமன்ற விதிகளை மீறுவதாகவும் ராணுவ விவகாரங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும் பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டினர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலக்குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் மருத்துவமனை சென்று ஹெச் ராஜாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தைப்பூச திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் களை கட்டியது. பொய்யப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள், குதிரைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் அருகேயுள்ள காணையில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளோடு விவசாயிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக காத்து கிடக்கின்றனர். உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகாரிங்க ஒரு அலட்சியமான பதில சொல்லிக்கின்னு யாருமே வரங்க. மழை வந்துன்னா கிட்டத்தட்ட உப்பையே ஒரு 300 மூட்டை நெல் அளவுக்கு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5 பேருக்கு மேலே நெல் மூட்டை இந்த டிராக்டரில் வச்சேறோம். போயிட்டு வந்து எடுத்துன்னு வர்றது கூலி ஆகுது, இறக்குறது கூலி ஆகுது, நிறைய செலவாகுதுங்க, டெய்லி செலவாகுதுங்க ஐயா. சானார்பட்டி அருகே செயல்படக்கூடிய கல்குவாரியை மூடக்கோரி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. கொரசினம்பட்டியில் செயல்படக்கூடிய கல்குவாரியில் தொடர்ந்து வெடி வைக்கப்படுவதால் கிராமத்தில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. கற்களை ஏற்றி வரக்கூடிய லாரிகள் அதிவேகமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதால் விபத்து அபாயம் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கல்குவாரியை மூடக்கோரி பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே திருமழிசையில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமழிசை ஆழ்வார் கோவிலில் 350 ஆண்டாக தேரோட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆற்றுப்பாலம் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து பயணித்த 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா 2 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. தனியார் அறக்கட்டளையின் விழிப்புணர்வு முயற்சியாக தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோலுடன் இனிப்பு, திருக்குறள் புத்தகம் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் ஆன்லைன் ஆப் மூலம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட 2 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நர்மதா என்ற கல்லூரி மாணவியும் 10ஆம் வகுப்பு படிக்கும் ருத்ரா என்ற மாணவியும் பிளிங்கிட் மூலம் 1/2 கிலோ ஐஸ்கிரீம் ஆர்டர் வாங்கியுள்ளனர். அதனை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் இருவருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதால் ஐஸ்கிரீமில் குறிப்பிட்ட தேதியை குடும்பத்தினர் பார்த்து அதிர்ந்தனர். அப்போது அவை காலாவதியாகி 5 மாதங்கள் கடந்திருப்பது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் முசிறி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கு நிலம் வழங்கிய குடும்பம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நேரு, முசிறி பகுதியில் வேலைவாய்ப்பை பெருக்குவதற்காக சிப்காட் அமைக்க வழிவகுக்கப்படும் என்று கூறினார். தருமபுரியில் தனியார் பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் நின்றவாறு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பயணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரூரிலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் செட்டிக்கரை தாண்டி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் நின்று பயணிப்பது தொடர்கதையாக உள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
ஈரோடு காரைவாய்க்கால் பகுதியில் 5500 விலையில்லா வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பகுதியில் உள்ள ஜவுளி குடோனில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா வேட்டி சேலைகள் பதுக்கி வைக்கப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனை நடைபெற்றது. அந்த வகையில் வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரளாவில் கட்டப்பனையில் இருந்து கோட்டயம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்தில் நாய் புகுந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். பெருந்தோட்டி அருகே பேருந்தை நிறுத்திய போது ஜெர்மன் ஷெப்பர்ட் இன வளர்ப்பு நாய் திடீரென ஏறியது. பேருந்திலிருந்து இறங்காமல் அங்குமிங்குமாக சுற்றி வந்த வளர்ப்பு நாயை நடத்துனர் மற்றும் பயணிகள் போராடி வெளியேற்றினர். மகாராஷ்டிரா துணை முதல்வர் சுரேந்திர பவார் பாராமதி விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவாருடன் பயணித்த 2 உதவியாளர்களும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். அதில் விதீப் ஜாதவ் என்பவரின் வீட்டில் அவரது குடும்பத்தினருக்கு சுரேந்திர பவார் ஆறுதல் தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டின் வேலன்சியா விமான நிலையத்தில் விமானம் ஒன்றின் மீது மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஏறி நின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 3 காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறங்க கூறினர். பின்னர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் அவரை உளவியல் சிகிச்சைக்காக வேலன்சியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டிஜோ ஜோஷ் ஆண்டனி இயக்கத்தில் உருவாகும் பள்ளி சட்டம்பி படத்தில் டொவினோ தாமஸுக்கு ஜோடியாக நடிக்கும் கயாடு லோகரின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இந்த படம் வரும் ஏப்ரல் 9 திரைக்கு வருகிறது. கயோடு லோகரின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பள்ளி சட்டம்பி படக்குழு வெளியிட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை குறிப்பிட்டார். MK Stalin has said that, snubbing Tamil Nadu? I can't believe this. பட்ஜெட் தாக்கலுக்கு பின் நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியூஸ் 18 குடும்ப ஆசிரியர் ராகுல் ஜோஷியின் பட்ஜெட் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு மனம் திறந்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மிகவும் நிலையாக இருப்பதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார். So Rahul Gandhi has always been very critical of the economy. In this budget he says that the finance minister is blind to the realities facing the government. How do you react to this? He's the leader of the opposition in Lok Sabha. I want to take him seriously. And I want to take his observation seriously to see if things can be done better. He doesn't keep good foundational data and then make his observation. பட்ஜெட் மீதான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். MK Stalin has said that, Tamil Nadu has been snubbed by you. How do you react to this? It's a sad commentary. Superfast trains or the trains that we've announced, not bullet, but the high-speed trains are going to Chennai. They're getting connected to Hyderabad. They're getting connected to Bangalore. Now, Kerala and Tamil Nadu, both of them are election-bound states. Yes. Coconut trees there. Every farmer is going to get benefited because they can replace old trees which are not giving yield with fresh saplings. Coconut promotion doesn't benefit pole-bound Tamil Nadu. தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை பட்டியலிட்டார். The rare earth corridors. Yes. Both Kerala and Tamil Nadu get it. Pole-bound states. Yes. In fact, if I can say, defense corridor is in Tamil Nadu. Now they get the second corridor, which is rare earth corridor. Are they suggesting that these are not activities which are going to benefit Tamil Nadu? பிபி கிராம்ஜி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் அத்திட்டத்தில் தமிழ்நாடு பலனடைவதாக கூறினார். Snubbing Tamil Nadu? I can't believe this. Look at the allocation for
Vikasit Bharat Gram Ramji Act. Yes. G Ramji Act. 95,000 crore is being given for it. But equally, I'm not denying all the dues which are in the old scheme, the overhangs. 30,000 crore for that. Put together, it's 1,20,000. Is that against Tamil Nadu? மின்னணு துறைக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அத்துறை சார்ந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இல்லையா என வினவினார். உலகளவில் இருக்கும் பொருளாதார நெருக்கடி இந்தியாவிற்கும் இருப்பதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8% உள்நாட்டு உற்பத்தி என்பதை தக்க வைக்க மத்திய அரசின் கொள்கைகள் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் பாஜக இளைஞரணி சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அண்ணாநகர் சாலையில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட போட்டியில் 59 மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய நிலையில் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுபேதார் மேஜர் லெப்டினன்ட் மது, ஹவில்தார் முருகேசன் மற்றும் ஹவில்தார் சீனிவாசன் ஆகிய மூவருக்கும் மலர் மாலை அணிவித்து திறந்தவெளி ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று மரியாதை செலுத்தினர். மாமல்லபுரம் கடற்கரையில் தென்பட்ட படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை மீது தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தனர். மாமல்லபுரம் கடற்கரையில் ராட்சத அலைகள் மணல் திட்டுகளை எரித்துச் சென்றதால் படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை ஒன்று வெளியே தென்பட்டது. பல்லவர் கால துறைமுகப்பட்டினமாக இருந்த மாமல்லபுரத்தில் மண்ணில் புதைந்த தொல்லியல் சின்னங்கள் மீண்டும் வெளிப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தொல்லியல் துறையின் சென்னை வட்ட உதவி கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையிலான தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அளவீடு மற்றும் ட்ரோன் மூலம் புகைப்படம் எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். தேர்தல் நிலையம் முன்பு மருத்துவ ஆய்வு நிபுணர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவ ஆய்வு நிபுணர்களுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும், பயிற்சியாளர்கள் சேர்க்கை தொடர்பான அரசாணை 262 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். எழுநூற்று 90 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு 79 நாட்கள் தொடர் கங்காரு சிகிச்சை மூலமாக 1 கிலோ 420 கிராம் எடை அதிகரிக்க செய்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பூ பாண்டியபுரம் கிராமத்தை சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதியினருக்கு 26 வார குறை பிரசவத்தில் 790 கிராம் எடையில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாச உதவியுடன் நுரையீரல் வளர்ச்சிக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. 79 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மாடுபிடி வீரர்கள் நன்றி தெரிவித்தனர். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் மாடுபிடி வீரர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோல் வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது. தேனி மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேனி மீனாட்சிபுரம் பேரூர் சேர்மன் திருப்பதி, போடி மத்திய ஒன்றிய துணை சேர்மன் வெங்கடேஷ் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இணைந்த நிலையில் அவர்களை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி வரவேற்றார். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் திமுக பல தொகுதிகளில் தோற்றிருக்கும் என காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ஆட்சியில் பங்களிப்பது குறித்தும் பேசினார். ஜெயிச்ச இடத்துல ஏறத்தாழ பாதி இடங்கள்ல 1900, 1800, 1300 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அது யாரோட ஓட்டு? அந்த ஜெயிக்கக்கூடிய வாக்குகள் காங்கிரஸோட ஓட்டு. நாங்க இல்லைன்னா அவங்க இல்ல. 40 சீட்டு குறைந்தபட்சம், உள்ளாட்சியில 20%. அப்படின்னா அப்படி அலைன்ஸ் தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்காங்க ரெடியா.
சென்னை மதுரவாயில் நிலம்பூர் தரைப்பாலத்தில் சென்ற ஆட்டோ கூவம் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் முதியவருக்கு காயம் ஏற்பட்டது. பாலத்தின் மேலிருந்து கீழே இறங்கிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கூவத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. அதற்கு பிறகு ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களும் ஆட்டோவில் பயணித்த முதியவரை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் புகுந்த குரங்கு 5 வயது சிறுவனை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரமபாக்கம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் UKG படிக்கும் மாணவரின் கையில் குரங்கு கடித்துள்ளது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் சிறுவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக தனியார் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையினர் ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் ரயிலில் ஏறியபோது தவறவிட்ட பயணியின் கைப்பையை காட்பாடி ரயில்வே காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டு ஒப்படைத்தனர். திருப்பதி விழுப்புரம் பாசஞ்சர் ரயிலில் திருவண்ணாமலையில் ஏறிய பெண் ஒருவர் தனது கைப்பையை தவறவிட்டதாக ரயில் நிலைய அதிகாரியிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து காட்பாடி ரயில் நிலையத்தில் தேடுதல் நடத்தி அவரது கைப்பை மீட்கப்பட்டது. அதில் கைபேசி, 5000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்தன. ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கியுள்ள வினோத் தன்னுடைய அடுத்த திரைப்படத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயை வைத்து அவர் இயக்கியிருக்கக்கூடிய ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் இன்னும் வெளியாகாமல் உள்ளது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் புதிய திரைப்படத்தை இயக்க வினோத் ஒப்பந்தமாகி இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த படம் அடுத்த ஆண்டில்தான் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் மற்றொரு புதிய படத்தை இயக்க அவர் தற்போது தயாராகி உள்ளதாகவும் கதாநாயகன் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் திரைத்துறைக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் சென்னையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா கலந்து கொண்டு நடனமாடினார். நடிகை த்ரிஷாவை ரசிகர்கள் ஜெஸ்ஸி என ஒன்றாக குரல் எழுப்பி வரவேற்றனர். நைஜர் நாட்டின் தலைநகரான நியாமி நகரில் உள்ள விமானப்படை தடத்தில் IS தீவிரவாத அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ வெளியிட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு விமானம் தீப்பற்றி எரிந்தது. 4 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. அகழ்வாராய்ச்சி பணிகளுக்காக மண்ணை தோண்டியதால் அதன் அருகில் இருந்த 2 கடைகளும் பள்ளத்தில் சாய்ந்தன. இதனால் 15 மீட்டர் ஆழத்தில் எரிபொருள் நிலையம் இடிந்து விழுந்தது. நிலையத்தின் உள்ளே இருந்த 2 காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.